Hi bro. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ப்ரோ நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது பார்த்துருப்பீங்க இந்த டேங்க். ஓகே. ஸோ ஸ்கேப் பண்ணது. இன்னைக்கு தான் டைம் இருந்தது, கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே வர வச்சு பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பிளான்ஸ் கிடைக்கல. ஸோ அதான் இப்போ தான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே கிடைச்சி ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓகே. மாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 to 4 டைப் ஆஃப் மாஸ். பிளான்ஸ் வந்து ஒரு 5 to 6 டைப் ஆஃப் பிளான்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதை பற்றி நீங்கள் மெயினாக வீடியோவில் பார்க்க போகிறோமா? ஆமாம் ப்ரோ, இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 feet 18 by 18. ஓகே. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்கேப் ஒன்று பண்ணலான்னு ஒரு பிளான். ஸ்கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வந்து வுட் வந்து பார்த்தீங்கன்னா லாவா ராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லாவா ராக்கை நம்ம கீழேருந்து ஸ்லாண்டிங்காக மேலே கொண்டு போயிருக்கோம். ஓகே. ஸோ மற்ற ராக் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா லுக் வைஸும் சரி, ப்ளஸ் வந்து வெயிட்டாகவும் உங்களுக்கு வந்து ஹெவி வெயிட் போயிடும். ஸோ லாவா ராக்கு உங்களுக்கு லுக் வைஸும் நல்லா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிட்டு தென் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா ராக்ஸுமே நம்ம வந்து மாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆமாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் சாண்ட் யூஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா பிளேஸுமே நம்ம சாயில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. மாஸ் வந்து அப்படியே க்ளூ பண்ணிட்டீங்களா? மாஸ் வந்து நம்ம க்ளூ பண்ணியிருக்கோம். ஓகே. நம்ம கட்டுற மாதிரி முடியாது, பிகாஸ் ஆஃப் நம்ம ஸ்கேப் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா? ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பண்ணணுன்றது கஷ்டமா இருக்கும். டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் நம்ம லார்ஜ் சைஸ்ல ஒரு வுட் கொடுத்துருக்கோம். மற்றது எல்லாமே ஒரு சின்ன சின்ன சைஸ் வந்து வுட் கொடுத்துருக்கோம். ஓகே. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இதில் மாஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஃபால் டவுன் மாதிரி காட்டும். வீப்பிங் மாஸ் கொடுக்கலாம், பீகாக் மாஸ் கொடுக்கலாம். நான் வந்து இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மாஸ் கொடுத்துருக்கேன். ஏன் கிறிஸ்மஸ், சில பேர் ஜாவா மாசம் மெயினா கொடுப்பாங்க ஃபோக்கஸ். நான் ஏன் கிறிஸ்மஸ் கொடுத்துருக்கேன்னா அந்த கிரீனிஷ் வந்து ரொம்ப டார்க்கா இருக்காது. ஸோ நம்ம வுட்ல வந்து டார்க் கிரீனிஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரீ லுக் கொடுத்துரும். ஓகே. பீகாக் மாஸ் வந்து நான் எங்கேயும் கொடுத்துருக்கேன்னா டாப்ல கொடுத்துருக்கேன், அண்ட் தென் பாட்டம்ல கொடுக்க போறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேம் மாஸ்க் கொடுத்துருக்கேன். இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபிளேம் மாதிரி கொஞ்சம் மேல ரைஸ் பண்ணி ஃபிளேம் மாஸ்க்கு மேல வரும் உங்களுக்கு, அதனால லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ வந்து ஒரு இங்க வந்து ரிகார்டியே கொடுத்துருக்கேன். இங்க ரிகார்டியே கொடுத்துருக்கேன். ஒரு டீட்டெயிலும் இப்போ க்ரோ ஆன பிறகுதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த லுக்கே உங்களுக்கு வந்து க்ரோ ஆனதுன்னு தெரியும். இப்போ ஸ்கேப்பே நம்ம 80% தான் முடிச்சிருக்கோம், இன்னும் ஸ்கேப் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இது வந்து செட் ஆகி சைக்கிள் ஆகி மெச்சூர் அதுக்கு டைம் ஆகும். மேக்ஸிமம் இது மெச்சூர் ஆகி உங்களுக்கு ரொம்ப லுக் ப்ராப்பர் லுக் கொடுக்கறதுக்கு ஒரு 4 to 5 months வந்துடும் உங்களுக்கு. அப்பா, 4 to 5 monthsல வந்து நீங்க ட்ரிம் பண்ணுவீங்க, மறுபடியும் வந்துட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணுவீங்க, ட்ரிம் பண்ணுவீங்க. பிளான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்கேப் பண்ணும்போது என்ன ஆச்சு, இந்த வுட்ல நான் ஸ்டிக் பண்ணி தான் வச்சிருந்தேன். அப்படி இருந்தும் லாவா ராக்கே தூக்கிட்டு இந்த வுட்டும் மேல வந்துருச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா பின்னால வந்து எலிஃபென்ட் ராக் என்கிட்ட ஒண்ணு கொஞ்சம் ஹெவி வெயிட்ல இருந்தது, பின்னால பாத்தீங்கன்னா தெரியும். நான் அதை கொடுத்து அதுல இப்ப மாஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இதுலயும் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டோன்ஸ் கீழே சப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சேன். ஸோ ஸ்கேப்பே கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு. லாஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இப்போ கொஞ்சம் ஸ்கேப் மாறி இருக்கு சார். நான் வைக்கும் போது இது வராதுதான் நினச்சி கண்டிஷன் பண்ணி தான் வச்சது. பட் இருந்தாலும் அது வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்பயுமே இருக்கும். ஓகே. இந்த டேங்க் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வந்து நம்ம டிஸ்கஸ்க்காக தான் பிளான் பண்ணோம். ஓகே. ஸோ என்னாச்சு, இந்த டேங்க் நான் பண்ணும்போது இருந்த ஐடியாவே மாறிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ண, டிஸ்கஸ்க்கு இப்போ வைக்க முடியாது. டிஸ்கஸ் வச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கஸ்க்கு வேற டேங்க் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் டெட்ராஸ், கார்டினல் டெட்ரா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். மெயின் ஸ்கேப்புக்காக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ வந்து டேங்க் அல்ட்ரா கிளியர் டேங்க் தானே? ஆமாம் ப்ரோ, இது அல்ட்ரா கிளியர் தான். இப்போ டேங்க் நம்ம ஸ்கேப் பண்ணதால நிறைய அழுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூ இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து பிளேட் போட்டு எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. லைட்டாக பிளேட் போட்டு எடுத்துடலாம். லைட் என்ன லைட் கொடுத்துருக்கீங்க ப்ரோ? லைட் வந்து நியோ ஹெலிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஈச் ஒன் வந்து 48 watts 48 watts 2 லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போதான் ஒரு அட்லீஸ்ட் வந்து 100 watts போட்டால் தான் வந்து இப்போ டேங்கோட கெப்பாசிட்டி லிட்டர் வந்து 150 to 140 லிட்டர்ஸ்குள்ள கவர் ஆகும். ஸோ அப்படி கவர் ஆச்சுன்னா நமக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு மாஸ் வச்சிருக்கோம், கிளாசோஸ்டிக்மா பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேர் கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு ஓரளவுக்காவது சன் வந்து லைட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிரைட்டாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அதனால அது வச்சிருக்கோம். ஓகே. கேனிஸ்டர் வந்து உங்களுக்கு சன்சன் 303 பிளான் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. சன்சன் கேனிஸ்டர். ஆமாம் ப்ரோ. இதுக்கு CO2 கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம, ஏன்னா பிளான்ஸ் வந்து டென்ஸ் அதிகம் இல்லையா? ஸோ அது CO2 உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் வந்து பிளான்ஸோட க்ரோத் இன்னும் நல்லா கலரேஷன் வந்து எல்லாம் நல்லா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது க்ரீன் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே.
டார்க் தீம் செட்டப். ஆமா ப்ரோ, ஃபுல்லா அது டார்க் ஒரு கிரீனிஷாவே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 90% ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிஷ் தான். சிலது மட்டும் பிளாட்டினம், கிளாஸோ ஸ்டிக்மா இது பிளாட்டினம், ஹெல்ஃப்ரீ வந்துட்டு பிளாட்டினம், ஒரு 2-3 டீட்டெயிலுக்காக மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீனிஷ் தான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஓகே, அப்போ எப்படி வருதுன்ட்டு கண்டிப்பா. ஓகே, ஸோ மாஸ் பற்றி சொல்லுங்க ப்ரோ. நம்ம யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இது ஜாவா மாஸ். இது ஜாவாலே நம்ம வந்து ஒரு பேட்ச் டைப்ல வாங்கியிருக்கோம். ஏன்னா ஸ்டிக் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டா வாங்கியிருக்கோம். இங்க சென்னையில உங்களுக்கு மாஸ்ன்னு கேட்டாலே இது இவ்வளவுதான் இருக்குமே ஒரு பேக்ல. நம்ம இது வர வச்சது. தென் வந்து இது வந்து கிறிஸ்மஸ் மாஸ். கிறிஸ்மஸ் மாஸ் இது. ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அனுபியாஸ் இருக்கு. வாங்கி நம்ம சும்மா ஸ்கேப்பாக வைக்கல. இப்போ உயிரோடு இருக்கிற பிளான்ட் இல்லைன்னா இறந்துடும் இல்லையா, ஸோ அதனால வாங்கி வச்சாச்சு. ஓகே. அனுபியாஸ் இங்க வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜில் மற்ற பிளான்ஸ் இருக்கு. ஸ்கேப் ஒன்று ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது தான் ஃப்ளேம் மாஸ்க்கு வச்சாச்சு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். முடிஞ்சிருச்சு. ஓகே. பீகாக் மாசம் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வந்து சாயில் எத்தனை கேஜிஸ் யூஸ் பண்ணீங்க? ஸோ சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குறைஞ்சது ஒரு 8 கிலோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து சைடில் வந்து நான் ராக் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு நிறைய கேப்ஸ் வந்துடுச்சு. நான் அதை ஃபில் பண்ணலான்னு பார்க்கும்போது என்கிட்ட லாவா சிப்ஸ் அதிகமாக இல்லை. லாவா சிப்ஸ் தான் நம்ம கீழே பாட்டம்ல ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம சாயில் போடுவோம். ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் லாவா சிப்ஸ் யூஸ் பண்ணாலே சாயிலை நீங்கள் கம்மி பண்ணிடலாம். இவ்வளோ சாயில் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. சிப்ஸ் இல்லை மறுபடியும் போய் வாங்கணும். அதனால டைம் இல்லைன்ட்டு நான் முடிச்சிட்டேன், சாயிலே போட்டேன். ஓகே. நான் கண்டிஷன் பண்றது பிளான்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வாட்டர் கண்டிஷன் வந்து மேக்ஸிமம் 5 to 7 டேஸ்க்கு எவ்ரிடே வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். வாட்டர் கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஒரு 40% 50%. ஓகே. பிகாஸ் அதுல இருக்க சாயில இருக்கிற நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து எடுத்துடலாம், நம்ம கம்மி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து வைக்கலாம். ஸோ அது எனஃப் ஆஃப் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நியூட்ரிஷன் வந்து பிளான்ட்டுக்கு பத்தாம போகாது. ஓகே. ஸோ அது இன்னும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதிகமா வந்து பிளான்ட்ஸ் மெல்ட் ஆகாது. ஏன்னா ஹை நியூட்ரிஷன் போகும்போது பிளான்ட் அதை சஃபர் பண்ணும் இல்லையா. ஸோ ஆல்கே க்ரோத் இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு இதுல கம்மி ஆகும் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா. ஓகே. ஓகே ப்ரோ, ஸோ வீடியோ எண்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த டேங்க் வந்து எப்போ எவ்வளோ நாளில் முடியும்? ப்ரோ டேங்க் நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம். ஆனா வந்து நீங்க ஒரு 3 months கழிச்சு பாத்தீங்கன்னா இதோட அவுட்புட் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா தெரியும், நல்லா இருக்கும் லுக் வைஸ். ஓகே. இவ்வளவு பெருசுதான் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். இந்த அளவுக்கு தான் பண்ணணுமான்லாம் கிடையாது. சின்ன இதுலயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் பண்ணலாம்னா நீங்க கண்டிப்பா ஒரு 1 feet டேங்க்லேயே கூட பண்ணலாம். அதுக்கான ஐடியாவும் இருக்கு எனக்கு. நான் 1 feetல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டேங்க் ஒன்று பண்ணிட்டு அதுக்கான வீடியோவும் நம்ம சீக்கிரம் போடலாம். ஓகே, பார்ப்போம். நான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ டேங்க் வைக்க முடியாது சில பேரால. ஆமா, ஏன்னா டெட்ராஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷஸ் தான் வைக்க போறோம்னா நம்ம சின்ன 1 feet டேங்க்லேயே பண்ணிட்டு காட்டலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்கேப்பிங்லாம் வந்து எப்படி இங்கே வேலை பண்ணியிருக்காங்களா? ப்ரோ ஸ்கேப்பிங் வந்து பெங்களூர்ல ரொம்ப சூப்பர் ப்ரோ. நம்ம சென்னையில இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டாப் நாச்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, வரும். சென்னைக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வரும். கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட தான் அந்த இன்ட்ரெஸ்ட். ஆமா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா வீடியோ நிறைய வரணும், மக்கள் பார்க்கணும் அதை. ஏன்னா ஃபிஷ் டேங்க் அப்படின்னாலே சிம்பிளா முடிஞ்சிருது. டேங்க், கல்லு, மோட்டர், ஆமா அப்படி நினைச்சிட்டு விட்டுடுறாங்க. டேங்கா, கல்லா, கலர் ஸ்டோன்ஸ் முடிஞ்சிச்சு. அதோட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கலர் ஸ்டோன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது லாவா ராக்ஸோ இல்லைன்னா வந்துட்டு சின்ன சின்ன சாண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஐடியால வர ஆரம்பிச்சிருக்காங்க பீப்புளும். இன்னும் நல்லா நிறைய நம்ம வீடியோஸ் நல்லா ஷேர் பண்ணி எல்லாரும் நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணணும். தென் இந்த மாதிரி ஃபிஷஸ் வளர்க்குறதுனா கூட ஈஸி, எல்லாமே டிஸ்கஸ்ன்றது கஷ்டம்ன்றாங்க இல்லையா. ஸோ மெயின்டெனன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அது எல்லாரும் தெரியணும். நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணணும். சரி, எல்லாருமே வந்து வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் எல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க 40 to 50% பண்ணணும். ஆனா நான் இன்னைக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணி இது எப்படியும் வந்து ஒரு 15 days மேல ஆயிடுச்சு. எதனாலன்னா கேனிஸ்டர் யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, 2 கேனிஸ்டர், ஒரு வந்து ஹேங் ஆன் ஃபில்டரும் ஒரு கேனிஸ்டரும் யூஸ் பண்றதுனால வாட்டர் குவாலிட்டி. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் ஃபிஷஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கஸ் தாண்டி நான் ஃபிஷஸ் கம்மியாக கொடுத்ததுனால ஃபிஷஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு சஃபகேட் இல்லாமல் நல்லா இருக்கு பாருங்க, ஹெல்த்தியா. ஓகே. ஸோ அது மாதிரி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டா போதும். வாட்டர் பேராமீட்டர், அந்த பிஹெச் என்ன பிஹெச்ல இருக்கும் அந்த ஃபிஷ், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டாலே ஃபிஷ் வளர்க்குறது ஹாபி ரொம்ப ஈஸியாகிடும்.
டிஃபிகல்ட்டுன்றது உங்களுக்கு வராது. ஓகே, இது மட்டும் நம்ம தெரிஞ்ச போது இது எல்லாருமே நாலேஜ் சொன்னாலே போதும், எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டியது தான். ஓகே ப்ரோ, இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை பை ஃப்ரம் அரவிந்தன் கார்த்திக் ப்ரோ. தேங்க்யூ.